வணக்கம். இது AMD ட்ரஸ்டுடைய ஜாவாஸ்கிரிப்ட் பேசிக்ஸ் கிளாஸ் பார்ட் 3. இன்னைக்கு நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் கோட் ஸ்ட்ரக்சர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ கோட் ஸ்ட்ரக்சர் என்னென்னா கோட் ரீடபிலிட்டி அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அது என்னென்னா நம்ம எழுதுகிற கோடு வந்து இன்னொருத்தவங்க வந்து பார்த்தாலும் புரியும். அதாவது அந்த கோடை வாசித்து அது புரிஞ்சுக்கிற அளவுக்கு அந்த கோடு வந்து நீட்டாக ஸ்ட்ரக்சராக இருக்கணும். ஸோ தான் கோட் ரீடபிலிட்டின்னு சொல்லக்கூடியது. ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி கொண்டு வரலாங்கிறத நம்ம இப்போ இந்த ரூல்ஸ் வச்சு பார்க்கலாம். ஸோ ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ நீங்கள் எழுதுகிற ஒவ்வொரு கோடும் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம அலர்ட்ங்கிற ஒரு கமாண்டை பார்த்தோம். அந்த கமாண்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டுக்கும் எப்படி வேறுபடுத்துறதுன்னா நீங்கள் என்ட்ரு அடிச்சுக்கலாம். ஸோ என்ட்ரு பண்ணும்போது அது அடுத்த லைன் போகும். ஸோ அது செகண்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ நீங்கள் லைன் பை லைனாக கோட் அடிக்கும்போது அது ரீடபிலிட்டி இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ அது ஒன் ஆஃப் த வேஸ். நீங்கள் ஒரே லைனில் கூட அடிக்கும்போது ரொம்ப அது குழம்புறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம அதை வந்து அவாய்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஸ்டேட்மெண்ட்ஸ் கேன் பி செப்பரேட்டட் செமிகோலன். ஜாவாஸ்கிரிப்ட் வந்து செமிகோலனை வந்து ஒரு பிரேக்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும். ஸோ ஒரு கமாண்டுக்கும் இன்னொரு கமாண்டுக்கும் நீங்கள் வந்து செமிகோலனை வந்து இன்சர்ட் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு பிரேக்காக எடுத்துக்கும். ஸோ அதை இன்னொரு கமாண்டாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் அதை புரிஞ்சுக்கும். நீங்கள் செமிகோலனை வந்து மோஸ்ட்டாக வந்து அதை வந்து ஒமிட் பண்ணிடலாம், அது தேவையில்லை. ஆனாலும் பெஸ்ட் ப்ராக்டிஸ், அதாவது நல்ல ஒரு பழக்கம் என்னென்னா செமிகோலன் வந்து எல்லா கமாண்டோட எண்ட்லேயும் செமிகோலன் போடுறது ஒரு நல்ல பழக்கம், ஒரு நல்ல ப்ராக்டிஸ். ஸோ அதை கொண்டு வந்துட்டிங்கன்னா கோட் ரீடபிலிட்டி வந்து அதிகமாக இருக்கும். மற்றவங்க பார்த்தாலும் அதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சில கேஸில் வந்து செமிகோலன் தேவைப்படாது. அதை என்ன நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பெரிய கண்டென்ட், அதாவது ஸ்ட்ரிங், ஏதாவது ரொம்ப பெரிய ஒரு வேர்ட்ஸ் நிறைய இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து அது ஒரே லைனில் இருக்கிறது நல்லா இருக்காது. அப்போ வந்து நம்ம அடுத்தது லைனில் வந்து அது கோடு போட்டுக்கலாம், அது தப்பு இல்லை. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல், நம்ம பழைய கிளாஸில் பார்த்தது. இதில் வந்து அலர்ட் லைன் 2 அப்படின்னு செகண்ட் லைன் ஆட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். பேசிக் பண்ணால் ஹை ரிச்சி ஃப்ரம் ஃபைல் 1 லைன் 2 எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஸோ இதே வந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரே லைனில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு லைனில் போட்டாலும் எக்ஸிக்யூட் ஆகும். ஹை ரிச்சி ஃபைல் 1 லைன் 2 அண்ட் அகேன் நான் செமிகோலனை தூக்கிட்டு என்ட்ரு அடிச்சுக்கிறேன். ஸோ இப்போ செமிகோலன் இல்லை, இருந்தாலும் இது எக்ஸிக்யூட் ஆகும். ஆயிடுச்சு ஃபைல் 1 லைன் 2. இப்போது இது எப்போ எக்ஸிக்யூட் ஆகாதுன்னா, இது வந்து ஜாவாஸ்கிரிப்ட் நீங்கள் என்ட்ரு கொடுக்கலனாலோ இல்லை செமிகோலன் கொடுக்கனாலோ அது வந்து ஒரே கமாண்டை வந்து கன்சிடர் பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் செமிகோலன் கொடுக்காம என்ட்ரு கொடுக்காம ஒரு இல்லை ஸ்பேஸ் மோடு கொடுத்து சேவ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன், ஆயிடுச்சு வரும். அதுக்கப்புறம் வராது, ஏன்னா இது வந்து எரர் ஆயிடுச்சு. அந்த நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் என்ஜினால நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் கூட ரீட் பண்ண முடியல. ஸோ இது எஃப்எல் பார்த்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு தெரியும், கன்சோலுங்கிற அந்த விண்டோக்குள்ளே நீங்கள் பார்க்கலாம் சின்டாக்ஸ் அன்எக்ஸ்பெக்டட் ஐடென்டிஃபையர். அதாவது நம்மளுடைய ஜாவாஸ்கிரிப்ட் என்ஜினால இந்த ரெண்டு அலர்ட் ஸ்டேட்மெண்ட்ஸும் ஒரே டைமில் வரதுனால அதனால் இன்டர்பிரேட் பண்ண முடியல, எரர் அடிச்சிருச்சு. ஸோ இதில் நீங்கள் செமிகோலன் அல்லது என்ட்ரு அடிச்சுக்கலாம். நம்ம வந்து செமிகோலன் கொடுத்து என்ட்ரு அடிப்போம், ஏன்னா அது கோட் ரீடபிலிட்டி நான் சொன்ன மாதிரி இம்ப்ரூவ் பண்ணும். இன்னொருத்தவங்க வந்து பார்த்தா அது புரிஞ்சுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஒர்க் ஆயிடுச்சு. ஸோ செமிகோலன்ஸ் பற்றி பார்த்தோம், ஸ்டேட்மெண்ட்ஸ் பற்றி பார்த்தோம். அப்புறம் நம்ம இப்போ பார்க்க போகிறது கமெண்ட்ஸ். ஸோ நம்ம கோடு மட்டுமே அடிச்சுட்டு இருக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம சில விஷயங்களை வந்து நம்ம பண்ணுறதுக்கு ஒரு கோட் பண்ணியிருக்கோம், ஆனால் வந்து எதுக்காக பண்ணாங்கிறது இன்னொரு ஆள் வந்து பார்க்கும்போது தெரியாது. ஸோ அப்போ வந்து அவங்க நம்மளை வந்து கூப்பிட்டு ஏன் பண்ணியிருக்கேன்லாம் கேட்டுட்டு இருந்தாலும் நம்மளுக்கு கூட மறந்துருக்கலாம் ஒரு காலகட்டத்தில். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து கமெண்ட்ஸ் கொடுப்போம். கமெண்ட்ஸ் வந்து எப்படி கொடுப்போம்னா ரெண்டு டைப் இருக்குது. ஒன்லைன் கமெண்ட்ஸை எப்படி டினோட் பண்ணுவோம்னா /2 போடும். அது வந்து அது ஒரே லைனில் கூட இருக்கலாம், இல்லை கமாண்ட் முடிச்சதுக்கு அப்புறமா அது என்ன பண்ண வருதுன்னு சொல்கிறதுக்கு அதே லைனில் கமாண்டுக்கு அப்புறம் கூட அது இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து ஒன்லைன் கமெண்ட் நான் இதுக்கு முன்னாடி போட போகிறேன். 2 போட்டிங்கன்னா green color denote பண்ணுது. That means this code has been disabled.
this is to display the alert. ஸோ இது ஒரு கமெண்ட். இது நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா ஜாவாஸ்கிரிப்ட் என்ஜின் வந்து அந்த லைனை இக்னோர் பண்ணிடும். ஸோ இது வந்து உங்களுக்கு நீங்கள் ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போது இது எங்கேயுமே எந்த வித இடைஞ்சலும் கொடுக்காது. ஸோ இதை ரிலீஸ் பண்ணுறேன். ஆயிடுச்சு. லைன் 1 லைன் 2 வந்துடுச்சு. ஸோ இந்த லைன் இருக்கிறதுக்கான அடையாளமே இல்லை. ஆனால் இது வந்து ஒரு டெவலப்பர் நம்ம வந்து திருப்பி பார்க்கும்போதோ இல்லை வேறு யாராவது பார்க்கும்போது புரிஞ்சுக்கிறதுக்காக என்டர் பண்ணுறது தான் இந்த கமெண்ட்ஸ். நான் சொன்ன மாதிரி திருப்பி இதை வந்து அதே லைனில் கூட அடிச்சுக்கலாம். டிஸ்பிளே லைன் இதுவும் ஒர்க் ஆயிடுச்சு. நம்ம ப்ரௌசர் விண்டோலையோ இல்லை அலர்ட் மெசேஜ்லையோ நம்ம அடித்த அந்த லைன் வந்து வரல. ஸோ இது ஒன் ஆஃப் த வேஸ் கமெண்ட் அடிக்கிறதுக்கு. அப்புறம் நம்ம பார்க்க போகிறது மல்டிலைன் கமெண்ட்ஸ். மல்டிலைன் கமெண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து ஒரு லைன் இல்லை நிறைய லைன்ஸ் இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மல்டிலைன் கமெண்ட்ஸ் அப்போ யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அது எப்படி டினோட் பண்ணாலும் /* ஸ்டார்ட் பண்ணுறதுக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா நான் இதை / இந்த ஸ்டார்டிங் இண்டிகேட்டர் கொடுத்த உடனே இங்கே அடுத்த வர எல்லா லைன்ஸுமே க்ரீன் ஆயிடுச்சு. ஸோ கமெண்ட் ஆயிடுச்சு. இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணேன்னா எதுவுமே வந்து இந்த ஃபைல்லேருந்து எதுவுமே ஒர்க் ஆகாது. நான் அந்த எண்டிங் கமெண்ட் கொடுத்துட்றேன் //. ஸோ இப்போ நான் ரன் பண்ணேன்னா ஹை ரிச்சி மட்டும் தான் வரும், வேறு எதுவுமே எக்ஸிக்யூட் ஆகாது, ஏன்னா அது கமெண்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி மல்டிலைன் கொடுத்துக்கலாம். ஸோ எனக்கு வந்து இப்போ கோடை வந்து அன்கமெண்ட் பண்ணிவிட்டு this is an example of multiline comment. ஸோ பார்த்தீங்கன்னா நான் அந்த எண்ட் பண்ணிட்டேன். எண்ட் பண்ண உடனே மிச்ச எல்லா லைன்ஸும் உங்களுக்கு கலர் வந்துடுச்சு. ஏன்னா இது வந்து இப்போ ஆக்டிவாக இருக்குது. இப்போ சேவ் பண்ணி ரன் பண்ணேன்னா ஆயிடுச்சு. ஃபைல் 1 ஃபைல் 2 எல்லா லைனுமே ஒர்க் ஆயிடுச்சு. நீங்கள் இது வந்து ரீடபிலிட்டிக்கு மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து ஏதாவது லைன் வேண்டாம், எனக்கு ஏதாவது கோட் இப்போது தேவைப்படல, பிற்காலத்தில் கூட தேவைப்படலாம், டெம்பரரியாக டிசேபிள் பண்ணோம் அப்படின்னாலும் நீங்கள் அந்த கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் லைன் 2 டிசேபிள் பண்ணியிருக்கிறேன். ஸோ உங்களுக்கு லைன் 2 வராது. மல்டி லைன் கமெண்ட்ஸும் இதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி என்ன பார்த்தோம்னா ரீடபிலிட்டி, கோட் ரீடபிலிட்டி பற்றி பார்த்தோம். கோட் ஸ்ட்ரக்சர் எப்படி நம்ம அதை க்ரியேட் பண்ணுறதுன்றது பார்த்தோம். அதில் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்தோம். ஒரு கமாண்ட் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லுவோம். அதை வந்து எப்படி வந்து ஒரு கமாண்டுக்கும் இன்னொரு கமாண்டுக்கும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாங்கிறத பார்த்தோம். செமிகோலன் யூஸ் பண்ணலாம், இல்லது என்டர் யூஸ் பண்ணலாம். ஆனால் எப்போவுமே நம்ம வந்து செமிகோலன் யூஸ் பண்ணுங்கிறதையும் பார்த்தோம். ஏன்னா அது ரீடபிலிட்டி வந்து இம்ப்ரூவ் பண்ணும். அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தோம். சிங்கிள் லைன் கமெண்ட்ஸ், மல்டி லைன் கமெண்ட்ஸ் பார்த்தோம். ஓகே, இது ஒரு சிம்பிள் கோர்ஸுங்கிறனால இங்கே அசைன்மெண்ட் கிடையாது. நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்ஸ்.